நாளில் நீர் வைத்திருக்கிற ஒரு புதிய ஐஸ்வர்யத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. இந்த நாளில் கூட பரிசுத்த தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். எல்லாரும் இன்றைக்கு வேதங்களை கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களுக்குரிய சத்தியத்தை கர்த்தர் அடியனோடு பேசினதினால் இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் கலந்து கொள்ளவும், இதை குறித்து தியானிக்கவும் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கிருபை செய்வாராக. உங்களுடைய ஜெபங்களில் எந்த தடைகள் வராதபடி, நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்களோ அல்லது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்றைக்கி வச்சு நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ அவைகள் நிமித்தம் எந்த தடைகள் வராதபடி, இந்த எலக்ட்ரிசிட்டி நிமித்தம் எந்த தடைகள் வராதபடி கர்த்தர் தாமே நமக்கு இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் கூட நாம் வேதத்தில் இருந்து சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் அன்றைக்கு கிதியோனோடு பேசினது போல இன்றைக்கு சபையாரை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளுடைய தலைகள் மீது கைகளை வைங்க, உங்கள் இருதயங்களில் கையை வைங்க, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறபடி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, பயப்படாதீர்கள். மூன்றாவதாக கர்த்தர் சொல்லக்கூடியது, நீங்கள் சாவதில்லை. கர்த்தர் சொன்னார்னு நிச்சயம் செய்வார். எத்தனையோ மரணங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எத்தனையோ துர்க்க செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பேசுகிற ஜீவ வார்த்தை, நீங்கள் சாவதில்லை. இதுதான் இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் செய்திக்காக இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. வேறு சில வார்த்தைகள் வைத்து இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வேறு சில வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது, சங்கீத புத்தகத்தில் 107வது சங்கீதம் 20வது வசனம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் கேளுங்க. 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதுதான் நமக்கு இன்றைக்கு தியானத்துக்குரிய ஜீவ வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் செய்தி என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், குணமாக்கும் கர்த்தர். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தையை பரிசுத்தத்தோடு கர்த்தர் இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ, கர்த்தர் அவ்விதமாக நமக்கு தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். குணமாக்கும் கர்த்தர். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்க. தேவன் எப்படி குணமாக்க போகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சில சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது, உங்களிடத்தில் நான் ஒரு 3 கேள்விகளை நான் கேட்கப் போகிறேன். அதற்கு உங்களிடத்தில் பதில் இருக்குமானால், செய்தியெல்லாம் ஆராதனையெல்லாம் முடிந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்யலாம்னா, வாட்ஸ்அப்பில் கூட அதுக்கு நீங்கள் பதில் அனுப்பலாம். ஏன்னா நான் தேடி பார்த்துட்டேன், எனக்கு பதில் கிடைக்கல. ஆகையால் இந்த பதில் கிடைத்து விட்டால் நம் செய்தியை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் பதில் கிடைக்காதனால் இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தி தான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறேன். 3 கேள்விகளில் முதல் கேள்வி, இன்றைக்கு கிட்டத்தட்ட 2.5 வருட காலங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இந்த COVID-19 கொரோனா எனக்கூடிய இந்த பொல்லாத வாதை நம் தேசத்துக்குள் உண்டாக்கப்பட்டு உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் முதல் கேள்வி, இந்த COVID-19 இந்த கொரோனா எனக்கூடிய கொள்ளை நோய் எங்கிருந்து வந்தது? முதல் கேள்வி ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த கொள்ளை நோய் எங்கிருந்து வந்தது? இரண்டாவது கேள்வி,
இந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் மருந்து இன்னும் என்ன செய்யப்படவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. கடந்த நாட்களில் கூட சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூஸ்லேயே கேட்டிருப்பீங்க. இந்த போடக்கூடிய இப்போ இந்த வேக்சின், அந்த இன்ஜெக்ஷன் போட்டுமே சிலருக்கு கொரோனா வருதான். அப்போ எதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்? நம்ம அதற்குள் ஆழமாக போக வேண்டாம். மூன்றாவது கேள்வி, என்றைக்கு இந்த கொரோனா வியாதி தீரும்? நான் ஏன் இந்த 3 கேள்வியை வைத்திருக்கிறேன் என்றால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நாகரிகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு பெருத்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், எத்தனை மருத்துவ காலேஜ், கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்களா? எத்தனை கோடிகளை வாங்கி கொண்டு, லட்சங்களை வாங்கி கொண்டு இன்றைக்கு இந்த அறிவு பெருத்த உலகத்தில் எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை கூட நாம் சொல்லலாம், நம்ம இந்திய தேசம் வேண்டுமானால் கொஞ்சம் பின்தங்கிய நாடாக கூட காணப்படலாம் என்று சொல்லலாம். இதை காட்டிலும் பல நாடுகளில் நாம் தேசங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அவ்வளவுக்கு முன்னேற்றம் நிறைந்தவர்களும், படிப்புகளிலும் ஞானத்திலும் அறிவிலும். பார்த்தீங்கன்னா பூமியில் செய்யக்கூடாத காரியத்தை செவ்வாய் கிரகணத்தில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அறிவு பெருத்து இருக்கிறது. இவ்வளவுக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த 3க்கு பதில் சொல்ல முடியலையே. ஒன்று, இந்த கொரோனா வியாதி எங்கிருந்து வந்தது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க, ஆனால் அதுக்கு இன்னும் முடிவு காட்ட முடியல. ஒருத்தர் சைனாவை சொல்றாங்க, ஒருத்தர் அமெரிக்காவை சொல்றாங்க, ஒரு சிலர் இந்தியாவையே சொல்றாங்க. கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னவென்று தொடர்ந்து வார்த்தைக்குள் நாம் கடந்து போக போகிறோம். இரண்டாவதாக, இவ்வளவு விஞ்ஞானம் நிறைந்த இந்த உலகத்தில், அறிவு பெருத்த இந்த உலகத்தில் எத்தனையோ மருந்துகளை சொல்றாங்களே, என்னென்னமோ மருந்துகளை சொல்றாங்களே, என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்றாங்களே, ஏன் இதற்கு மருந்து இன்னும் கிடைக்கவில்லை? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி பார்க்கும் பொழுது, ஏன் இது எப்பொழுது இந்த வியாதி தீரும்? 3க்கும் பதில் இல்லை. ஏனென்றால் இந்த 3க்கும் பதில் நாம் ஆராதிக்கிற தேவனிடத்தில் மாத்திரமே உண்டு. நாம் விசுவாசிக்கிற நம்முடைய கர்த்தரிடத்தில் மாத்திரமே இதற்கு பதில் உண்டு. இந்த உலகத்தார் ஒருவராலையும் இதற்குரிய பதிலை சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த வெளிப்பாட்டையும், இது என்றைக்கு, இது எங்கிருந்து வந்தது, இதற்கு மருந்து எது, இது என்றைக்கு தீரும், இது 3க்குரிய பதிலை தேவனை ஆராதிக்கிற நமக்கு மாத்திரமே அது தெரியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை மிக கவனமாக ஜெபத்தோடு கேளுங்க. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள், எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வதற்கு இன்னும் ஒரு வழி தெரியல. எல்லாம் அதையும் செய்வார்கள், ஆனால் அதற்கு தீர்வு இல்லை, அதற்கு ஒரு முடிவு இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக எத்தனை காரியங்களை செய்கிறார்கள் என்பதை தேவ பிள்ளைகள் நீங்க அநேக காரியங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் இதற்கு, இந்த 3 கேள்விகளுக்கு இந்த உலகத்தால் பதில் சொல்ல முடியவில்லை? நாம் வேதத்தில் இருந்து சத்தியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு நாம் வாசித்தோம். 107வது சங்கீதத்தில் 20வது வசனத்தை வாசித்தோம். அதனுடைய ரகசியத்தை, அதில் வைக்கப்பட்டிருக்கிற உன்னதத்தை நாம் வேறு சில வசனங்களில் இருந்து பார்த்தால் மாத்திரமே அதற்குரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை கைகளில் வைத்திருக்கிற பிள்ளைகள் 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நிதானமாக சத்தியத்தை பார்க்க போகிறோம். யாரும் அவசரப்படலாம் வேண்டாம். ஆசிரியர் ரொம்ப நேரம் இன்றைக்கி செய்தி எடுத்துருவீங்களோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நேரமாக இன்றைக்கி உட்காந்து பாருங்கள். இந்த கொரோனா வியாதி உங்கள் வீட்டுக்கு வராது, உங்கள் குடும்பத்தை தாக்காது. இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் மீட்கப்பட முடியும். இந்த
கொள்ளை நோயினால் வரக்கூடிய சகலவித சைடு எஃபெக்டுக்கு, பக்க வழிகளுக்கு நம்ம எல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த 3 கேள்விக்கு உலகத்தில் பதில் இருக்குமானால் நாம் உலகத்தை நம்பி வாழலாம், உலகத்தை சார்ந்து இருக்கலாம். 3 கேள்விக்கும் உலகத்தில் பதில் இல்லை. இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நான் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு பெரும் வியாதி ஒன்று அவர்களை தாக்கியிருக்கலாம், அல்லது இன்றைக்கே இருக்கக்கூடிய இந்த பெரும் தொற்று, இந்த கொரோனா ஒரு மனுஷனை தாக்கியிருக்கலாம். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அவன் எவ்வளவு ஐஸ்வர்யவானாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், அது எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு சொல்ல தெரியல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அவர்களை கொண்டு போயிருக்கட்டும். அங்கே கொண்டு போனதும் அவனுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சீரியஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வியாதியஸ்தனுக்கோ அல்லது சரீர பலவீனமாய் உள்ள ஒரு மனுஷனுக்கு இந்த உலகம் 24 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. சில இடங்களில் 48 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. எத்தனையோ டைம் கொடுக்கட்டும், கொடுத்து முடித்த பிற்பாடு 24 மணி நேரம் முடிந்ததும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே எந்திரிச்சாருன்னா அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த 24 மணி நேரம் முடிச்சு அவர் எந்திரிக்கலைன்னா டாக்டர் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுளை தவிர எங்களுக்கு வழியே இல்லைன்னு, கடவுள் தான் காப்பாற்றணும்னு. இன்னும் கூட டீப்பாக சொல்லுவாங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அதை அதிகமாக கூப்பிடுங்க, அதிகமாக கூப்பிடுங்க, அவங்க தான் இறங்கணும்னுவாங்க. ஏனென்றால் இந்த வியாதிகளுக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கும் ஒரு டாக்டரால் பதில் சொல்ல முடியாது. அது எவ்வளோ படித்த டாக்டராக இருக்கட்டும், அது எவ்வளோ மேன்மையான நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இதற்குரிய பதிலை சொல்ல தெரியாது. ஏனென்றால் இதனுடைய வழியும் அதனுடைய முடிவும் அதற்குரிய பதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே உண்டு. ஆகையால் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 2 நாளாக புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது, தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக சாலமோன் முதல் முறையாக இந்த உலகத்தில் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். இதற்கு முன்பாக கூடாரங்களைத்தான் தேவனுக்கு கட்டி வைத்திருப்பார்கள். ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லி கூடாரம் தான் காணப்பட்டது. ஆனால் இந்த சாலமோன் ராஜாவின் நிமித்தமாக தேவனுக்கு கற்களினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், ஒரு மிகப்பெரியதான கட்டடம், அது முதல் முறையாக தேவனுக்கு ஆலயமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஏன் அந்த கட்டிடத்தை கட்டினார்கள் என்றால், தேவன் மனிதர்களோடு வந்து வாசம் செய்ய வேண்டும், தேவனுக்கென்று பலிகளை செலுத்த வேண்டும். நாம் தேவனை தேடி பரலோகத்துக்கு போக முடியாது, ஆனால் அவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறபடியினால் அவருக்கு ஒரு பலிபீடத்தையும் அவருக்கு ஒரு ஆலயத்தையும் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த சாலமோனினால் ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை பார்த்தீர்களானால் பலவிதமான பலிகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் பலியிடப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சுகமாய் சந்தோஷமாய் குதூகலமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இன்னும் அந்த ஆராதனையில் எல்லாரும் அவ்வளவு மகிழ்ச்சியாய் காணப்பட்டார்கள். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கர்த்தர் இப்பொழுது அந்த சாலமோனிடத்தில் ஒரு தரிசனத்தோடு வெளிப்படுகிறார். ஒரு தரிசனமாக சாலமோன் வெளிப்படுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டுட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்தில் நீ செலுத்துற பலியெல்லாம் நான் அங்கீகரிக்க போறேன். அது மாத்திரமல்ல, நான் அதை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் சொல்றாரு,
நான் தேசத்துல மழை இல்லாதபடி வானத்தை அடைச்சிருவேன், அல்லது அழிக்கும்படியாக வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன், அல்லது கொள்ளை நோய்களை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதுமே எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த வேதத்தை நீங்கள் 7:1 வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு பெரிய பண்டிகை ஆசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தில் கர்த்தர் அந்த சாலமோனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நாளைக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்களா, இல்லை இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்கிறது மாதிரி பலி செலுத்தி கொண்டே இருப்பாங்களா, இல்லை பலி செலுத்தாமல் போயிடுவாங்களா, இவங்க அல்லது இன்னும் விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளேயோ அல்லது வேறு விதமான பாவங்களுக்குள் விழுந்து விட்டார்களானால் இவர்களுக்கு வழி என்ன? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கவனமாய் கேளுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஜனங்களுக்குள் வருமானால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய போற? ஒரு கேள்வி. உன்னால் என்ன செய்ய முடியும்? உனக்கு நான் உலகத்திலேயே பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கிறேன், உன்னை போல ஞானம் உள்ளவன் உனக்கு முன்னாடி இருந்தது இல்லை, உனக்கு பின்னாடி வரப்போறதும் இல்லை. இவ்வளவு பெரிய ஞானவானாகிய சாலமோனே, ஒருவேளை நான் இந்த ஜனங்களுக்குள் மழை இல்லாதபடி நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, வெட்டுக்கிளியை விட்டு அப்படியே நான் அவங்கள கொல்ல போறதா இருந்தாலும் சரி, கொள்ளை நோய் அனுப்பி அவங்கள கொள்ளையிடக்கூடிய நிலை காணப்பட்டாலும் சரி, உன்னுடைய ஞானத்தில் நீ என்ன செய்ய போற? இந்த சாலமோனிடத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். உன்னால் எதுவும் சாதிக்க முடியுமா? உன்கிட்ட நிறைய தங்கம் வச்சிருக்கிறையே, நிறைய வெள்ளி வச்சிருக்கிறையே, லட்சக்கணக்கான பலிகளை செலுத்தினையே, எவ்வளவு ஜனங்கள் உன்னோடு இருக்கிறாங்க, உன் தகப்பன் 40 வருஷம் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறான், அது போக நீயும் 40 வருஷம் நீ ஆண்டு உன்னுடைய நாட்களை நீ கழிக்க போற, இந்த தேசத்தை முழுவதுமாக நான் உன் கரத்தில் நான் கொடுக்க போறேன், ஒரு அமெரிக்கான நாட்களை நீ பார்க்க போற, உன் தகப்பனும் அநேக போர்களை செய்து அவனுடைய கரங்கள் இரத்தக்கரையாய் காணப்பட்டது, ஆனால் நீ அப்படி அல்ல, நீ ஒரு அமெரிக்கான நாட்களில் நீ நடத்த போற. நீ நடத்த போகும் பொழுது ஜனங்கள் பாவம் செய்து, ஜனங்கள் பொல்லாத வழிகளுக்குள் சென்று ஒருவேளை என்னை விட்டு தூரம் போனால், இப்படிப்பட்ட வாதைகளை உன்னிடத்தில் நான் அனுப்பும் பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? இதை சாலமோனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக சாலமோனால் பதில் சொல்ல முடியாத நிலையில் காணப்பட்டிருப்பார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இதே கேள்விதான் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். எவ்வளவு படிச்சிருக்கிற, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிற, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறையே, இன்னும் என்னென்னமோ தெரியணும்னு நினைக்கிறையே, இன்னும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்னென்னமோ நீ ஒரு குட்டிக்கரணமே அடிக்கிறையே, ஆனால் நீ வாழ வேண்டிய நாட்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானால் நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னால் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்னைக்கு மருந்து இல்லையே, இந்த வியாதிகள் குணமாக்கப்படுவதற்கு மருந்து இல்லையே, டாக்டர் இல்லையே, டாக்டர்லாம் ஓடுறான், இந்த வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது ஓடுறான். 2 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது போலீஸ்காரர் ஒரு 2-3 ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நீ ஏன்டா இங்கே வந்த, என்ன ஏதுன்னு சொல்லி மாஸ்க் இல்லாமல் எதுக்கோ வந்திருக்கிறாரு, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சும் அவன் சொல்லியிருக்கிறான், ஐயோ எனக்கு கொரோனாட்டு இருக்கிறான். பிடிச்ச அத்தனை போலீஸ்காரன் ஓட்டம் பிடிச்சிட்டான். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு டாக்டரால் குணமாக்க முடியாது, ஒரு மருந்துகளால் குணமாக்க முடியாது. சும்மா ஒரு நம்ம மனசு நிம்மதிக்காக எதையோ ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்க. இவ்விதமாக சாலமோனுடன் கேட்கும் பொழுதுதான் சாலமோனுக்கு ஒரு பதில் கர்த்தர் சொல்கிறார். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு எவ்வளவு ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லையே, எனக்கு எவ்வளவு படிப்பு இருந்து பிரயோஜனம் இல்லையே, நான் என்ன செய்யணும்? 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கர்த்தர் பேசுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யாருங்க? புறஜாதிகள் அல்ல, அந்நியர்கள் அல்ல. இந்த உலகம் இருக்கும் வரையிலும் புறஜாதிகளும் அந்நியர்களும் பாவம் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த உலகம் பாவத்துக்குள் தான் காணப்படும். நாம் நினைக்க கூடாது
இப்படி பொல்லாத உலகமாக இருக்கிறதே, நாசம் நிறைந்த உலகமாக இருக்கிறதே, நாளுக்கு நாள் இன்னும் பாவம் செய்கிறவர்கள் பெருத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை குழந்தைகளை நாசப்படுத்துகிறார்கள், எவ்வளவு மோசமான நிலைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் சொல்வோமானால் நேரம் போதாது. அவ்வளவுக்கு அதிகமான கொள்ளைகள். ஒரு கோழியை வெட்டுற மாதிரி மனுஷனை வெட்டுறான். தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த உலகம் இருக்கும் வரையிலும் இப்படிப்பட்ட பாவிகளும் புறஜாதிகள் செய்யக்கூடிய பயங்கரமான கொடூர கொள்ளைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லவில்லை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ, அவரை சொந்த இரட்சகராக என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை தேசத்துக்கு சேமம் என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஹீல் என்று சொல்லப்பட்டிருக்கும், குணமாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கும், சுகமாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளே, சேமம் என்பதற்குரிய அர்த்தம் என்னவென்று பார்ப்போமானால் குணமாக்குதல், சுகமாக்குதல். இன்றைக்கும் கூட இந்த தேசத்துக்கு குணமாக வேண்டுமானால், இந்த தேசம் சுகம் பெற வேண்டுமானால் விஞ்ஞானிகளால் கூடாது, பட்டதாரிகளால் கூடாது, ஐஸ்வர்யவான்களால் கூடாது, பெரிய ஞானிகளால் கூடாது. தேவ பிள்ளையே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களாலும் என்னால் மாத்திரமே இந்த விடுதலையை இந்த தேசத்துக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த காரியத்தை நம்மால் தான் செய்ய முடியும். இதை அநேகர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அறிந்து கொண்டு எங்க பார்த்தாலும் ஜெபம், 3 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம், இன்னும் 124 மணி நேரம் ஜெபம். கர்த்தர் வேதத்தை கேளாதவருடைய ஜெபத்தை அருவருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் எல்லாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீ எவ்வளவு ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. இந்த கொள்ளை நீங்குவதற்கு நான் அவர் நாமம் தரிக்கப்பட்டுட்டேனே என்று சொல்லி நீ எவ்வளவு ஜெபித்தும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. ஜெபத்திற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் அநேக காரியங்களை சபையில் இருக்கும் பொழுதும் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தன்னை தாழ்த்த வேண்டும், பெருமைகள் அடங்க வேண்டும். இதெல்லாம் அநேக பிள்ளைகளுக்கு தெரியும். நம்மளை நான் சொல்லுகிறேன், ஏசப்பா நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகத்தில் தாழ்மை உண்டு. தாழ்த்தக்கூடிய பிள்ளைகள் தான், தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய முகத்தை தேடக்கூடிய பிள்ளைகள் தான். இன்றைக்கெல்லாம் நம்மெல்லாம் எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவரை தான் தேடுறோம். அதெல்லாம் சரியா. ஆனால் இதில் வேதத்தில் நம்மெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை என் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஏனென்றால் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்களுக்கு, இவ்வளவு பெரிய வாதைகளுக்கு நாம் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாதையை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு நொடி பொழுது போதும். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அப்ப என்ன ஆண்டவரை நாங்கள் சொல்லல? வேதம் சொல்லுகிறது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அது என்ன பாஸ்டர்? ஒருவேளை நீங்க கேட்கலாம், பொல்லாத வழிகள்லாம் என்ன? அது அநேகருக்கு பொல்லாத வழினாலும் எதுனே தெரியறது இல்லை. நானே ரொம்ப காலம் தெரியாமல் தான் இருப்பேன். எது பொல்லாத வழிகளா இருக்கும்? வேதத்தில் பார்க்கும் பொழுது பொல்லாத வழிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பல நூற்றுக்கணக்கான வழிகள் உண்டு. உங்களுக்குள்ளேயே இன்னைக்கு பல வழிகள் தோணும். இது ஒரு பொல்லாத வழி, இது ஒரு பொல்லாத வழின்னு சொல்லி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க உங்களுக்குள்ள சென்ஸுக்கு, உங்களுக்குள்ள ஐடியாவுக்கு
சில பொல்லாத வழிகள் உங்க மைண்டுக்கே தோணும். ஆனா வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொல்லாத வழிகள் உண்டு. ஆனா ஒரு 3 பொல்லாத வழியைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் இன்றைக்குரிய செய்தி. இந்த பொல்லாத வழிகளை விட்டு வேதம் சொல்லுகிறபடி திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேனா? சேமத்தை கொடுப்பேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத வழிகள், இதை நம்ம ஒரு 3 காரியத்தை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஏனென்றால் அது 30, 40, 50, 60க்கு மேலே இருக்கு. அவையெல்லாம் பார்த்தோம்னா வருடம் முழுவதும் பார்த்தாலுமே நமக்கு நேரம் போதாது. ஆனால் இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த 3ம் என்ன செய்யும் என்றால் மற்ற அனைத்தையும் சரி செய்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஆயுள் நாட்கள் முழுவதும் கர்த்தரோடு வாழ்வதற்கு இந்த 3 காரியங்களை முக்கியமாக நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது இவைகள் 3ம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, வாழ்நாட்களில் கர்த்தரோடு இசைந்திருப்பதற்கு, ஒன்று நமக்கு ஆசீர்வாதம், இன்னொன்று தேசத்துக்கு ஆசீர்வாதம். நான் பார்க்க போகிறோம். என்ன பொல்லாத வழி? எது ஒரு பொல்லாத வழி? முதல் காரியமாக பார்க்க போகிறோம். என்னாகும் புஸ்தகம் வேதங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம், என்னாகும் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம். நானும் எடுக்கிறதுனால நீங்களும் கொடுக்க எடுங்க. ஆண்டவருக்கு மாட்டோம். 32வது வசனத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்திற்கு வாசிக்கிறோம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சதர் பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்ல டைமிங் நீங்கள் வேதங்களை அதிகமாக வாசிக்கணும். இங்கே என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உனக்கு ஒரு கானான் தேசத்தை கொடுக்க போறேன். அந்த கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமா இருக்கும். அந்த தேசத்துல நான் வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் உன் கூட இருப்பேன். உன் மேல நான் கண்ணை வச்சிருப்பேன். அது ஒரு செழிப்புள்ள தேசம். அந்த தேசம் ஒரு அழகான தேசம். அது மலைகளும் குன்றுகளும் நிறைந்த தேசம். தகப்பன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதுதான். அந்த தேசத்தை குறித்து உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன். தேவ பிள்ளைகளை இதை நான் செய்தியான சபைகளில் அநேக வார்த்தைகளை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அந்த ஆண்டவர் காட்டுகிற தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது. அந்த தேசத்துக்கு தான் இப்போ இந்த ஜனங்கள் போய் பார்த்துட்டு வராங்க. மொத்தம் 12 பேர் மிகப்பெரிய பிரபுக்கள், தலைவர்கள் அவங்கலாம். அந்த இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போகக்கூடிய மோசையோடு இருக்கக்கூடிய உடன் ஊழியர் ஒரு 12 பேர். அந்த 12 பேரை அனுப்பி போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லுங்க. அது நல்ல தேசமா கெட்ட தேசமா, அந்த தேசத்தில் குடியிருக்கலாமா? ஆண்டவர் ஏற்கனவே அது நல்ல தேசம் சொல்லிட்டார். ஆனாலும் இந்த ஜனங்கள் போய் பார்க்க வேண்டுமே. அதற்காக இவ்விதமான ஒரு ஏற்பாடை மோசே செய்து ஜனங்களை அனுப்புகிறார். அந்த பிரபுக்களை அங்கு அனுப்புகிறார். அவர்கள் அங்கு போய் பார்த்துவிட்டு அவர்களை போய் பார்த்துவிட்டு ஆண்டவருக்கு மகிமையாக கவனமாக கேளுங்க. அந்த தேசத்தில் நான் சுத்தி பார்க்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு திராட்சை கொலையை சுமக்க முடியல, அதையும் சுமந்துட்டு வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திராட்சை கொலை கூடி போனா 1/4 கிலோ இருக்கும். ஆனா ஒரு கம்ப நடுவா கட்டி 2 பேர் ஒரு திராட்சை கொலையை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்றால், எனக்கு தெரிஞ்ச அந்த திராட்சை கொலை 100 கிலோ இருந்திருக்கும். 1/4 கிலோ திராட்சை கொலைக்கும் 100 கிலோ திராட்சை கொலைக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப எப்பேற்பட்ட விளைச்சல் நிறைந்த நிலம் அது, எப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
இன்னும் கூட இது வேதத்தில் சொல்லப்பட்டது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது என்று சொல்லலாம். கடந்த ஆண்டில் ஒரு அருமையான தேவ மனுஷன் ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா கூட ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார். இஸ்ரேலுக்கு போனதும் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏசப்பா வாழ்ந்த இடங்கள், ஏசப்பாவுடைய கல்லறைகள், இப்படி பல இடங்களெல்லாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்திவிட்டு திரும்ப நம்முடைய இந்திய தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் இவர் மனசில் ஒரு ஆசை இருக்கு. ஃபாதருக்கு பெர்க்மான்ஸ் ஐயாவுக்கு ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணுமே, அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நேராக ஒரு ஃப்ரூட் ஸ்டாலுக்கு போனாங்க. ஃப்ரூட் ஸ்டாலில் போய் பார்க்கும்போது ஒரு மாதுளம்பழத்தை எடுத்தாராம் 1.25 கிலோ. தேவப்பிள்ளைகளே, நான் ஏதோ ஒன்றை கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை, கேட்ட பார்த்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். ஒரு மாதுளம்பழத்தினுடைய எடை 1.25 கிலோவான். பக்கத்தில் போய் பார்த்துருக்கிறாரு, இன்னொரு பெரிய உருண்டை ஒன்று இருந்திருக்கு. அது என்ன இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்க? நம்ம ஊரில் பார்த்தா எதை சொல்லலாம்னா தர்பூசணியை சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய உருண்டை மஞ்சள் கலராக இருந்திருக்கு. என்னன்னு போய் பார்த்தா அது ஆரஞ்சு பழமா. தேவப்பிள்ளைகளே, அந்த தேசம் இன்றைக்கும் குறைவில்லாத தேசமாக இருக்கிறது, இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட தேசத்தை இந்த ஜனங்கள் போய் பார்த்து விட்டு, அதில் ஒரு 10 பேர் 12 பேர் போனாங்க. அதில் ஒரு 10 பேர் என்ன சொல்கிறான் பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். 1. நம்பர் 2, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். 3, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். 4, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய முதல் பொல்லாத வழி எது என்றால், தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை புறக்கணித்து உலகத்தை பார்த்து, உலகத்தில் இருப்பதை பார்த்து நாம் பேசுவோமானால் நாமே பொல்லாத வழிகளில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை காட்டிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களா? ஆண்டவரை காட்டிலும் நாம் தெரிந்தவர்களா? ஆண்டவரை காட்டிலும் அதிகம் அறிவுள்ளவர்களா நாம்? தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. முதல் பொல்லாத வழி இது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அந்த தேசத்தில் நீ வாழ்ந்திருப்படா, உனக்கு தான் அந்த தேசத்தை நான் முன்குறிச்சிருக்கிறேன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தேசத்தை நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்பாக நீ அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி உன் பேரை நான் எழுதி வச்சிருக்கிறேன். பெஞ்சமின் கோத்திரமே, யூதா கோத்திரமே, லேவி கோத்திரமே, நீ அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்காக நான் முன்குறித்து வைத்த தேசம் அல்லவா? ஆனா நீ போய் என்ன செய்த? அங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தோமா? ரொம்ப சின்னதா இருந்தாங்களா, ரொம்ப குட்டியா இருந்தாங்களா? இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அவர் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகளே, நீங்க வெட்டுக்கிளிகள் அல்ல, நீங்கள் சிறியவர்கள் அல்ல, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்றைக்கு ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்கள் வரும்பொழுது எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருப்பாங்க? எத்தனை பேர் டாக்டரா இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் இன்ஜினியரா இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் ஒரே கணக்கு தான். அல்லேலூயா. ஒருவனை உயர்த்தியோ ஒருத்தனை தாழ்த்தியோ கர்த்தர் நடத்தவில்லை. அத்தனை பேருக்கும் ஒரே கணக்கில் தான் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கும் அதே தேவன் நம்முடைய படிப்பை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய பணத்தை பார்க்கிறவர் அல்ல, அல்லது மேலானவன் கீழானவன் என்று பார்க்கிறவர் அல்ல, அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கிறவர் அல்ல. தேவ பிள்ளைகளே,
இந்த இருதயம் எங்கு காணப்படுகிறது? இந்த ஜனங்கள் முதலாவது நடந்து கொள்ளப்பட்ட வழிகள் பொல்லாத வழிகள். இந்த பொல்லாத வழிகளில் என்ன சம்பவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமானால் 14ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. இந்த துர்ச்செய்தியை பரப்புனதுனால என்ன நடந்துச்சுன்னா, முதல் வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த தேசத்தில் நடப்பது இதுதான். எங்க பார்த்தாலும் குழப்பம், எந்த நியூஸ் சேனலை போட்டாலும் பொல்லாத தவறான செய்திகள் தான். இத்தனை பேர் மறிக்கிறான், அது நடக்குது, இது நடக்குது, அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். உலகம் இழுத்து கொண்டிருக்கிறதுனால மனுஷர்களுக்கு இன்றைக்கு நேரிடுகிற காரியம் என்னவென்றால், கூக்குரலும் முழுவதும் அழுவதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் 2 தேவதாசர்கள் இருந்தார்கள். யோசுவா எனக்கூடிய ஒரு தேவ மனுஷனும் காலேப் எனக்கூடிய தேவ மனுஷனும் இருந்தார்கள். அவர்கள் சொல்றாங்க 6வது வசனத்தில், தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனோவின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அன்றைக்கு யோசுவாவும் காலேபும் தேவனுடைய ஜனங்களுக்காக பேசுவது போல இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய தேவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நாள் நல்ல நாட்கள், வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்கள், இந்த தேசம் நல்ல தேசம் என்று சொல்லி உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்குள்ள தேசத்தை குறித்து, யோசுவாவை குறித்து, காலேபை குறித்து போனவனால் இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய செய்திக்குள்ளே போக முடியாமல் போய்விடும். அப்போ பொல்லாத வழியில் முதல் எதுன்னு சொல்லி பார்க்குறேன்னா 11ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? முதல் பொல்லாத வழி அவிசுவாசம். இவர்களுடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பொல்லாத வழிகளில் முதல் வழி எது என்று சொல்லி ஒருவேளை நமக்குள் ஒரு கேள்வி எழும்புமானால், முதல் வழி அவிசுவாசம். தேவனை விசுவாசிக்காத எண்ணங்கள். என் வீட்டாரை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், என் வீட்டுக்குள் வாதை வராது, எந்த கொள்ளை நோய்களும் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை நடத்தக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னையும் கைவிட மாட்டார், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் எனக்குள் விசுவாசம்தான் உண்டோ தவிர என்னிடத்தில் அவிசுவாசம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமையாக முதல் காரியம், ஆண்டவருக்கு மகிமையாக நம்ம பார்க்கும் பொழுது அவிசுவாசம். வாசிப்போம், 100 வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் நாம் வாசிக்கப் போகிறோம். கேட்கும் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நான் சொல்றது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டுக்குள்ள தேவாவியானவர் நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் சபைக்காக பேசக்கூடிய பரிசுத்த வார்த்தை. சகோதரரேன் போட்ட இடத்துல சகோதரிகளேன்னு கூட போட்டுக்கோங்களேன். ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன பெயர் என்றால், மரித்த தேவன் அல்ல, காணாமல் போன தேவன் அல்ல, அறியாத தேவன் அல்ல. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜீவனுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறபடி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோடும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பிள்ளையே, ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தில் குறைந்து போகவே கூடாது.
இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். இன்றைக்கு பாருங்களேன், ஒருவேளை சபைகள் இன்றைக்கு கட்டிடங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் எப்படியாவது இந்த ஆன்லைன்லையாவது சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழிகளை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் இதற்குள் வருவதற்கும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்பதற்கும் இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கு இந்த கொள்ளை நோய்க்கு தீர்வு உங்களிடத்திலும் என்னிடத்தில் மாத்திரமே உண்டு. ஏனென்றால் முதல் பொல்லாத வலி அவிசுவாசம். இந்த வசனத்தை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன நேரம் போதாதனால இதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க. அன்னைக்கு என்னாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய கிரியைகளை செயல்படுத்த விடாமல் போய்விடும். தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறாமல் போய்விடும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டேன். முதல் பொல்லாத வழி எது என்று சொல்லி பார்ப்போமானால் விசுவாசம். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை சகல பொல்லாத வழிகளையும் தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இனியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இனியும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், இனியும் எனக்கு நல்ல நாட்கள் உண்டாகும். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து சுகமாக இருப்பேன். எனக்கு இந்த கொள்ளை நோய்கள் வராது. விசுவாசிக்கிற பிள்ளையே நீ ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நம்பர் 1. இரண்டாவது பொல்லாத வழியை பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். கவனமாக கேளுங்க. ஆண்டவர் இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னாலே பெரிய அற்புதங்களை பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். யாருடைய பட்டணத்துக்கு வந்தாருங்க? அவருடைய பட்டணத்திற்கே வந்தாராம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நிறைய பேர் விசுவாசத்தில் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல விசுவாசத்தை. அப்போ விசுவாசத்தில் நம்ம உறுதியாக மாறிட்டோம். விசுவாசத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த பொல்லாங்கு வழி எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்பொழுது வேத பாரகர்களில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். எங்க சொல்லிக் கொண்டாங்களாம்? வெளியே பேசல, இயேசுக்கு கேட்கறது மாதிரி சொல்லல, அல்லது வேறு யாரோ மூலியமா நீ சொல்றான்னு சொல்லி ஏவி விடல. தங்கள் உள்ளத்தில் பேசினார்களாம், தன் உள்ளத்தில் நினைத்தார்களாம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இரண்டாவதாக நம்முடைய பொல்லாத வழிகள் நம்முடைய இருதயம். நம்ம இருதயம் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது புரிந்து கொள்ளவே முடியல. பழகி போச்சு. அப்படியே பழகி 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 இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, வாயில சிரிக்கிறது, மனசுக்குள்ள என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனையும் பேசுறது, என்னென்ன மற்றவனுக்கு விரோதமா நினைக்கணுமோ அத்தனையும் நினைக்கிறது. ஆனா வாய் சிரிக்கும். கூப்பிடுறது கூட வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா ஏண்டா வந்தான்னு சொல்லக்கூடிய இருதயம் உள்ள இருக்கும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலான்னு வாங்க, ஆனா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சிம்பிளான காரியங்களையும் சொல்றேன். ஏனென்றால் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இருதயம் ஒரு பரிசுத்தமான இருதயமாய் காணப்பட வேண்டும். ஒரு சுத்த இருதயமாய் காணப்பட வேண்டும். ஒரு நல்ல மனசாட்சி முதலாவது மனுஷனுக்கு தேவையாய் காணப்படுகிறது. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். தாழ்த்துற, ஜபம் பண்ற, எல்லா காரியம் செய்யற, ஆனா உன்கிட்ட என்ன இல்லைன்னா பொல்லாத வழிகளை விட்டு இன்னும் நீ திரும்பவில்லை. முதல் காரியமாக அவிசுவாசத்தை பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பொல்லாத இதயம், பொல்லாத இருதயம். பிள்ளைகளே, நல்ல நாளில் கூட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, என்னென்ன கெட்ட இருதயமா இருக்கு இந்த இருதயம், என்னென்ன தீங்கு நினைக்குது, என்னென்ன மோசத்தை போக்குது. இன்னும் வசனங்களை வாசிக்க போகிறோம் பாருங்க. 15ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிக்கிற கேளுங்க. 15ஆம் அதிகாரம் 18 முதல். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயில பேசுறது எங்கிருந்து வரலாம்?
இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். இருதயத்தில் என்ன சிந்தனைகள் வருதுங்களா? நல்ல சிந்தனை வரலாம். பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். தேவ பிள்ளைகளே, இருதயம் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும். நீங்கெல்லாம் எப்படி ஜெபிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் காலையில் எழுந்ததும் நான் தேவனிடத்தில் கேட்கக்கூடியது, என்னுடைய ஜெபத்தில் என்னுடைய ஒரு பர்சனலாக உங்கள்கிட்ட சொல்கிறேனே, என் இருதயம் எனக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. என் மனசாட்சிக்கு இன்னைக்கு நான் நடக்கணும் ஆண்டவரே. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையும் பேசக்கூடாது ஆண்டவரே. ஒரு நல் மனசாட்சி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, நான் ரொம்ப நல்ல மனசாட்சிக்காரன் உங்கள்கிட்ட பேசலை. என்னுடைய ஜெபம், நாம் எல்லாரும் அதை செபிக்கும் பொழுது நிச்சயம் நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார், நல்ல சிந்தையை கொடுப்பார். இன்னைக்கு பாருங்களேன், நேரடியாக பேசும் பொழுது அப்படியே அநேகர் நம்ம லோக்கல் கொலக்கல் லாங்குவேஜில் சொல்கிறதா தேனொழுக பேசுவார்கள். ஆனால் பேசி முடித்த பிற்பாடு நம்மை பற்றியே புரணி பேசிக்கொண்டிருப்பார்கள், நம்மை பற்றியே தீங்கானவைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். இவெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? தேவ பிள்ளைகளே, என்னத்தான் நான் சொல்கிறேன். உங்களை சொன்னால் யாரும் கோவிச்சுக்கிடுவீங்க. என்னைத்தான் நான் சொல்லுகிறேன். இவன் ஒரு ஊழியக்காரனா? இவன் போட்டிருக்கிற கண்ணாடியை பாரு, இவன் போட்டிருக்க சட்டையை பாரு. தேவ பிள்ளைகளே, எத்தனை காரியங்களை முகத்துக்கு முன்பாக நல்லவர்களை போல பேசிவிட்டு அந்த முகம் அந்த இடத்தை விட்டு கடந்து போனதும் எத்தனை காரியங்களை நான் பேசுகிறோம். இவைகளுக்கு காரணம் இருதயத்தில் சுத்தம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கும் பொழுது நமக்கு கொள்ளை நோய் வராதே. தேவனை தரிசிக்கும் பொழுது நமக்கு வேதனை வராதே. தேவனை தரிசிக்கும் பொழுது நமக்கு தரித்திரம் உண்டாகாதே. தேவனை தரிசிக்கும் பொழுது இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியுமே. அப்ப தேவனை தரிசிக்க முடியாத காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், இருதயம் சுத்தம் இல்லை. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒரு அமரணும். பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட ஜபம் முடிச்சுட்டு வெளியே வந்துமே சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஜபத்துக்கு வராங்க நிறைய சகோதரிகள், தன் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்காம ஜபத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. புருஷனை கனப்படுத்தாத சகோதரிகள் இன்றைக்கு, தாய் தகப்பனை கனப்படுத்தாத பிள்ளைகள் இன்றைக்கு சர்ச்சுக்கு போறாங்களா? தாய் தகப்பன் கேட்கும் பொழுது, மகனே எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? ஆனா இங்க ஜபம் லபா ரபா லபா ரபான்னு. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லக்கூடியது விளையாட்டான காரியம் அல்ல. உன் இருதயம் முதலாவது தேவனுக்கு உண்மையாய் காணப்பட வேண்டும். உன் இருதயம் பர்ஃபெக்டா இருந்தாதான் அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். அநேகருடைய வழிகளை பார்க்கும் பொழுது சிலரால் ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இருதயம் சரியில்லை. தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை எடுக்க போனோம்னா விடிய பேச வேண்டியதாகி போயிடலாம். புரிந்து கொள்ளுங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 140வது சங்கீதத்தில் சில வசனங்கள் வாசிக்கிற பாருங்க. இதெல்லாம் வேதங்களை வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த கண்ணை திறப்பார். நான் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்னு நினைச்சு உங்க கண்ணை திறக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டாதீங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சங்கீதம் 140 முதல் வாசிக்கிறேன். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். இந்த பொல்லாத மனுஷன் யார்? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து. இந்த பொல்லாத மனுஷன் யாருங்க? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஏன் கர்த்தர் சொன்னார்னா, இந்த பொல்லாத மனுஷர்களை தெரிஞ்சாதான் யார் அந்த பொல்லாதவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். பொல்லாதவர்கள் யார் என்றால், அவர்கள் தங்கள் இதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் போடுகிறார்கள். பிள்ளைகளே,
இன்னும் ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. இவர்கள் தான் பொல்லாதவர்கள். இவர்கள் இருதயத்தின் நினைவுகள் அப்படி, இவர்கள் இருதயத்தின் தோற்றங்கள் அப்படி. சிலர் பேசும் பொழுது பார்த்திருப்பீங்களே, சாதாரணமா பேசியிருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனா முன்னாடி குத்தி பின்னாடி வந்துடும். பின்னாடி 4 பேர் நின்னா அவனையும் குத்தி அவனை தாண்டி போயிருக்கும். தேவ பிள்ளைகளே, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, சாதாரணமா பேசுவாங்க, கூசாம பேசுவாங்க. ஆனா அவருடைய வார்த்தைகள் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பிள்ளைகளே, இந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. நீங்க பார்க்குற இந்தியாவில் இருக்கிற பாம்புனா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய விரியன் பாம்பு இல்லை. இந்த விரியன் பாம்பு கடிச்சா திரும்ப எப்படியோ காப்பாற்றுறதுக்கு வழிகள் இருக்கு. சில டெசர்ட்ல பாலைவனங்களில் இருக்கக்கூடிய விரியன் பாம்பை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த விரியன் பாம்புகள் கடிக்க கூட வேண்டாம், அது வாயிலிருந்து துப்பக்கூடிய அந்த உமிழ் நீர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா செத்து போகும். அது பட்டுன்னு ஒரு எங்கேயோ மனுஷர்கள் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து அது வாயிலிருந்து சில உமிழ் நீரை பட்டுன்னு அடிச்சு விட்டுரும். அது கண்ணையோ அல்லது வாயிலையோ எங்கேயோ பட்டுருச்சு அப்படின்னா அவன் மரித்து விடுவான். ஒரு சில மணி நேரங்களுக்குள் மரித்து விடுவான். அது கடிக்க கூட வேண்டியதில்லை. இன்றைக்கு மனுஷனுடைய இருதயங்களில் விதமாய் காணப்படுகிறது. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய சில செயல்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த இருதயம் சுக்கு நூறாக நொறுங்கிவிடும், உடைந்து விடும். நாம் வாழ வேண்டுமா எனக்கூடிய ஒரு கேள்விக்குள் தள்ளப்பட்டு விடுவோம். இது ஒரு வாழ்க்கையா என்ற நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீ ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம். இன்றைக்கு நம் இருதயம் தேவனுக்கு முக்கியமானதா இருக்கிறது. எவ்வளவு கூர்மையா உன் கணவனை பேசுறேன், எவ்வளவு கூர்மையா உன் மனைவியை பேசுறேன், எவ்வளவு கூர்மையா மற்றவர்களை பேசுறேன், எவ்வளவு கூர்மையா தேவனுடைய ஊழியக்காரர்களை பேசுறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பொல்லாதவர்கள் யார், பொல்லாத வழிகள் எது? இந்த சங்கீதத்தில் நிறைய ரகசியங்கள் உண்டு. வாசித்து பாருங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். இரண்டாவதான பொல்லாத வழி இருதயம். இன்றைக்கு இந்த இருதயத்தை ஏசப்பட்ட கொடுத்துடணும். ஏசப்பா, யாரையும் தப்பா நினைக்க கூடாதுப்பா, யாரையும் தப்பா பேசக்கூடாதுப்பா. என் இருதயத்தில் தப்பா நினைக்காம இருந்தனாலே நான் தப்பா பேச மாட்டேன். யாரையும் ரொம்ப கீழ்த்தரமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. யாரையும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. வெளி தோற்றத்தை பார்த்து நாம் ஒருவரையும் கணிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பொல்லாத வழிகளில் இரண்டாவது வழியை நாம் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது வழியை பார்த்து கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம். மூன்றாவது வழி யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் சில வசனங்களை வாசிக்க நாம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கிறேன், கேளுங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. மூன்றாவது பொல்லாங்கான நிலை, பொல்லாங்கான வழி எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இருளை விரும்புவது. இருளை விரும்புவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளிப்பாடை இங்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது யாருங்க? ஆண்டவருடைய இயேசு மாத்திரமே நம்முடைய ஒளி. இன்னும் அந்த ஒளி யார் என்றால் வேத வசனமே நமக்கு ஒளியாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஒளி எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. வார்த்தை தான் தெய்வம். அப்போ இந்த வார்த்தையானது தான் ஒளியா இருக்கிறது.
இன்றைக்கு அநேகர் எதை வெறுக்கிறார்கள் என்றால், இந்த வார்த்தையை வெறுத்து டாக்டர் சொன்னதை பிடிச்சிட்டு இருக்கிறான், இருளை பிடித்துக் கொண்டிருக்கிறான், வக்கீல் சொன்னதை பிடித்துக் கொண்டிருக்கிறான், உலக மனுஷன் சொன்னதை பிடித்துக் கொண்டிருக்கிறான், யாரோ ஒருவர் ரோட்ல போனவன் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். எதை இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒளியை விட்டு இருளை பற்றி கொண்டு இருக்கிறார்களா. இருள் என்பது உலகத்துக்குரியவைகள், வெளிச்சம் என்பது தேவனுக்குரியது. வேதம் சொல்லுகிறது, இன்னும் வாசிக்கிற பாருங்க, அதுல ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், தேவ பிள்ளைகளே, ஒளி இனி வரப்போறதல்ல, ஒளி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரகசியம் என்னன்னா, இந்த இருள்ல என்ன இருக்கு அப்படின்னா பகை. முதல் பகை யாரை பகைக்கிறோம் என்றால், ஒளியாகிய தெய்வத்தை பகைக்கிறோம். இந்த ஒளியாகிய தெய்வத்தை நாம் பகைத்து விட்டோமானால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பகைப்போம். இதுதான் ஆரம்பம். ஒளியாகிய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை நமக்கு உண்டாகும். இது மிக பெரிதான ஒரு பொல்லாங்கான வழி. தேவப்பிள்ளைகளே, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்துக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லி, இன்றைக்கு கூட நாம் ஒளியாகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, இன்னும் பாருங்க, வாசிக்கிறேன் 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய அத்தனையும் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். மறைமுகமானவர்கள் அல்ல நாம், இருளில் இருக்கிறவர்கள் அல்ல நாம், நாம் வெளிச்சத்திற்குரியவர்கள். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததாம். அப்ப அந்த ஜீவன் எங்க இருந்தது என்று சொல்லி 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ அந்த ஜீவன் மனுஷனுக்குள் வாசம் பண்ணி விட்டார். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஒளியானது காணப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஒளியை நாம் பகைக்க கூடாது, ஒளிக்கு விரோதமாய் பேசக்கூடாது, ஒளிக்கு விரோதமாய் நாம் நடக்கக்கூடாது. இந்த ஒளியை நாம் நேசிக்கும் பொழுது, அதிகமாய் தேவ வெளிச்சத்திற்குள் நாம் காணப்படும் பொழுது, அது இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, வேலைகளானாலும் சரி, வேலை இல்லாவிட்டாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லாவிட்டாலும் சரி, இந்த வெளிச்சத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய மகிமை நம்மோடு காணப்படும். இப்போ நான் வாசித்த அந்த வார்த்தையை கவனமாக கவனித்து பாருங்க. மறுபடியும் கூட நான் இந்த 3ஆம் அதிகாரத்தில், யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். என்னத்தை செய்கிறாங்களா? பகை உண்டாகணும். இந்த பகை தேவ சமூகத்தில் உண்டானது நிமித்தமாக என்ன சம்பவிக்குது என்று சொல்லி 1 யோவான் புஸ்தகம் வாசிப்பாண்டவருக்கு மகிமையாக 2ஆம் அதிகாரம் 1 யோவான் புஸ்தகம், தேவனை பகைத்த பிற்பாடு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகள். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் வாசிக்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். என்ன செஞ்சிட்டோம்? அங்கதான் நல்லா ஜெபம் பண்றோமே, அங்கதான் நல்லா ஆராதிக்கிறோமே, அங்க ஒரு ஆராதனை கூட விட்டு நாங்க போகிறதே இல்லையே, நாங்க ரொம்ப உண்மையா இருக்கிறோமே என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 2வது பொல்லாங்கான வழிகள் பகை. தேவ பிள்ளைகளே, யார் மேல பகை வச்சிருக்கிறீங்க?
உங்கள் குடும்பத்து மேலே யாரும் ஏதாவது பகையோடு இருக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளோடு பகையோடு இருக்கிறீங்களா? அக்கம் பக்கத்தினரோடு பகையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. பாருங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் கியூல நிற்குது. அந்த சவக்கிடங்குகள்ல சவங்கள் குவிஞ்சு கிடக்கு. எரிக்கிறதுக்கு இடம் இல்லை. 3 பாடி 4 பாடி மொத்தமா போட்டு எரிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட நிலைக்குள் காணப்படுகிறோம்? இன்றைக்கு நம் இருதயங்களுக்குள் பகைகளை வைத்துக்கொண்டு, கசப்புகளை வைத்துக்கொண்டு, வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்து விடலாம் எனக்கூடிய எண்ணம் நமக்குள் இருக்குமானால் நம்மை போன்ற ஒரு முட்டாள்கள் ஒருவரும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, காலம் கடைசி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு, மணவாளனாகிய இயேசு அதிசீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வந்து தம்முடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நல்ல நாட்களுக்குள் நாம் இன்றைக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகள், பகையோடு வெறுப்போடு நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு அதை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு அதை தூக்கி ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு, எசப்பா நல்ல சுத்த இருதயத்தை கொடுத்து நான் ஒளியில் இருக்கணும்ப்பா, உங்க வெளிச்சத்தில் இருக்கணும்ப்பா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கிறேன். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை போல இருளானவர் அல்ல, அவர் ஒளியானவர். அவர் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை குறித்து நான் சொல்றதா இருந்துச்சுன்னா ஈஸியாக புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் மத்தியானம் 12 மணிக்கு அடிக்கக்கூடிய வெயிலில் போய் நின்னாலும் நம்ம பக்கத்தில் ஒரு நிழல் இருக்கும். உங்கள் காலுக்கு அடியில் உங்களுடைய நிழல் காணப்படும். உண்டா இல்லையா? மத்தியானம் அடிக்கிற வெயிலுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் கூட நிறைய பேர் ஸ்டுடியோவுக்கு போயிருப்பீங்க. பயங்கரமான ஃபோக்கஸ் லைட்டுகளை போட்டு சுற்றி சுற்றி வச்சுருப்பான். ஆனால் அந்த லைட்டுக்கும் ஒரு நிழல் காணப்படும். 10 லைட் போட்டிருக்காங்க, 10 நிழல் கூட காணப்படும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு நிழலே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய தேவன் எப்படி ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பூமியில் எத்தனையோ விதமான வெளிச்சங்கள் உண்டு. அந்த வெளிச்சத்திற்குள் நாம் போய் நிற்கும் பொழுது நமக்கு ஒரு நிழல் காணப்படும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த பரிசுத்த தேவனுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதென்றால் அவருக்கு நிழலே கிடையாது. எப்படிப்பட்ட பிரகாசம், அதை என்னால் பார்க்கறதுக்க முடியல. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த தேவ தூதர்கள் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினால் தன் பாதங்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளை அடித்துக்கொண்டு அவரை பார்க்க கூடாத நிலையில், தெய்வத்தை பார்க்க முடியல, என கண்ணை மூடிட்டாங்க. அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அவரிடத்தில் ஒரு நிழல் கிடையாது. அவ்வளவு வெளிச்சம் நிறைந்தவர். இருளில் பிரவேசிக்கிற வெளிச்சம். இப்படிப்பட்ட வெளிச்சத்தை உடையவர்கள் தான் நாம். அவரை ஆராதிக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் இதுதான். இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால என் பிள்ளைங்க இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பாஸ்டர்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லைங்களா? ஒருவேளை தேவ பிள்ளைங்க நீங்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ பாஸ்டர் மகன் வந்திருக்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் பிள்ளைங்க போகிறாங்க சொல்லுவாங்களா? உண்டா இல்லைங்களா? பாஸ்டர்கிட்ட சில காரியங்களை மறைக்கிறது மாதிரி பிள்ளைகள்ட்டையும் மறைச்சிருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க போய் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்களே. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியின் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம். அந்த ஒளியின் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு அவதரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த
உலகத்திற்கு நீங்களும் நானும் ஒளியாய் காணப்படாவிட்டால், நீங்களும் நானும் அந்த ஒளியை குறித்து பேசாவிட்டால், அந்த ஒளியை குறித்து சொல்லாவிட்டால் யார் சொல்லுவாங்க? யாரால சொல்ல முடியும்? என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கூட தீவில் உள்ள வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களை அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பொல்லாங்கான வழியில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும் பொழுது, நாம் விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை அனுப்புவார். கர்த்தர் தேசத்துக்கு குணத்தை அனுப்புவார், சுகத்தை அனுப்புவார். அன்பு பிள்ளைகளே, யார் கையில் எவ்வளவு காரியம் இருக்கு? யார் இதை செய்ய வேண்டும்? படித்த டாக்டர் அல்ல, பட்டதாரியான இன்ஜினியர்ஸ் அல்ல, அல்லது தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தான் என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி, சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். 3 விதமான பொல்லாங்கான வழிகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? 3 பொல்லாத வழிகள். இந்த 3 வழிகளை செஞ்சுட்டோம்னா மற்ற வழிகள்லாம் ஈஸி. இதான் பிரைமரி. இந்த பிரைமரியை சரி பண்ணிட்டோம்னாலே செகண்டரி தானா வேலை செய்யும். என்னுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பரிசுத்த வார்த்தையை கேட்கிறேன். அன்பு பிள்ளைகள், உள்ளத்துக்குள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இது ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல, அல்லது இப்போ நான் ஜெபிச்சது அது நடக்கக்கூடியதல்ல, அல்லது நீங்கள் ஜெபித்ததும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இந்த 3 காரியத்தை தியானிப்போம். இந்த 3 காரியத்தை நாம் உள்ளத்தில் வைப்போம். இதைத்தான் இன்றைக்கு தியானத்துக்காக சங்கீதம் 107வது சங்கீதத்தை நாம் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீத புத்தகம் 107வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி. ஆமென் சொல்லுங்க. அனுப்பிட்டாரா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க? அவர் தமது வசனத்தை அனுப்பிவிட்டாரா இல்லையா? விசுவாசிக்கிற பிள்ளை ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வந்துருச்சு உங்களுக்கு. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி. வேதம் சொல்லுகிறது, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார், அவர்களை குணமாக்கி. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எப்போ அழிவுக்கு தப்புவிக்கிறார்? அவர்களை குணமாக்கி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் வெளியேற பெற்ற பொக்கிஷம். டாக்டர் கைவிட்டுட்டான், மருந்தெல்லாம் இல்லை. இப்போ தேவ பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைங்க ஒருவேளை அப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஊசி போட்டா சுகமாயிருன்னு சொல்லி. ஊசி போட்டவனுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. டாக்டர் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ளே விட மாட்டேங்கிறான், உள்ளே போக முடியாது. என்னைக்கு தீரும் தெரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாம். 3 காரியம். இது யார் எங்கிருந்து வந்தது? இதற்கு மருந்து இல்லை. கடைசியாக இது என்றைக்கு தீரும்? இது 3க்கும் உலகத்திலிருந்து பதில் இல்லை. ஆனால் இந்த 3க்கும் வேதம் நமக்கு பதில் கொடுக்கிறதா இருக்கிறது. வேதம் நமக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி. தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பிவிட்டார். அவர்களை குணமாக்கி. எனக்கு வசனத்தை அனுப்பியிருக்கிறாரு, அவர்களை குணமாக்க போறாங்க. வசனம் யாருக்கு அனுப்பப்பட்டதுங்க? எனக்கு வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை குணமாக்கி. இந்த தேசம் குணப்பட வேண்டுமானால் வசனம் எனக்காக அனுப்பப்பட்டது என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது,
அனுப்பப்பட்ட வார்த்தை நிமித்தமாக அவர்கள் என் பக்கத்து வீட்டார், என் ஜனம், என் பட்டணத்தார், என் தேசத்தார் அழிவுக்கு விளக்கப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் குணமாக்குவார். அவர்களை குணமாக்குவார். விசுவாசிக்கிற பிள்ளை ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். 2 நாளாகம புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இப்ப ஜெபம் பண்ணணும். இந்த 3 காரியத்தை இருதயத்தில் வைத்து விட்டு வேத வசனம் எனக்காக அனுப்பப்பட்டு விட்டது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு இப்ப ஜெபம் பண்ணணும். சும்மா 72 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 88 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ராம் முழுவதும் பகல் முழுவதும் உபவாசத்தில் கடந்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேதத்தை அனுப்பப்பட்ட வார்த்தையை நாம் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, பிள்ளையே உன்னுடைய ஜெபம் தெய்வத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஜெபமாயிருக்கணும். இயேசுவை பார்க்கக்கூடிய ஜெபமாயிருக்க வேண்டும். உன் பணத்தையோ பொருளையோ அந்தஸ்தையோ உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையோ ஒன்றை பார்த்து நீ ஜெபம் பண்ணுவாயானால் உன் ஜெபம் வேஸ்ட். இயேசுவை நோக்கி பார்த்து, எனக்காக பலியான இயேசு, இந்த 3 காரியத்தையும் என்னால் செய்யக்கூடாது, ஆனால் பலியான இயேசுவால் செய்ய முடியும். அவரை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என்னை அவரால் பரிசுத்தப்படுத்த முடியும். என் வழிகளை, பொல்லாத வழிகளிலிருந்து என்னை நீக்க முடியும். அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த ஹீலிங் ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அனுப்புறாரு. இன்னைக்கு நம்ம செபிக்கும் பொழுது பெருசா வேண்டாம், நான் இருக்கிற பட்டணத்துக்குள் இந்த கொள்ளை நோய் வரக்கூடாது ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த கிராமத்துக்குள் கர்த்தருடைய நாமத்தினாலே சேமம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கொள்ளை நோயை கர்த்தர் அப்புறப்படுத்த வல்லமையுடையவனாய் இருக்கிறார். சாலமோனோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு சபையாராகிய நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானம், உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானம். சங்கீதம் 119 சங்கீதம். நான் பாஸ்டர் முடிஞ்சிருச்சுன்னு வசனத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, நினச்சிடாதீங்க. ஏன்னா வசனம் தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யக்கூடியது. என்னால் முடிக்க முடியல, ஒரு வசனத்தை வாசித்து முடித்தானே. 119 சங்கீதம் 101வது வசனம். 119ல் 101வது வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். என்னுடைய பொல்லாத வழிகள், சரியான வழிகள் நடப்பதற்கு உன்னுடைய வசனத்தை நான் காத்து நடக்க வேண்டும். பொல்லாத வழி எப்படி நம்ம விட்டு போவோம்? சும்மா 1/2 மணி நேரம் பக்கா 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 பக்கான்னு போட்டு அந்நிய பாஷை பேசிட்டோன்னு சொல்லி விடுதலையாக போவதல்ல. பிள்ளைகளே, பொல்லாத வழிகள் நம்மை குணமாக்குவதற்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அவருடைய வார்த்தையும் வசனமும் நம் இருதயத்தில் இருக்கும் பொழுது பொல்லாத வழிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். பொல்லாத வழிகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடியும். பிள்ளைகளே, இப்போ இந்த பொல்லாத வழிகளிலிருந்து நான் விளக்கப்படும் பொழுது என்னுடைய ஜெபம் பரலோக தேவன் கேட்டு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வார்த்தை ஆசீர்வாதம் வரக்கூடிய காலங்களில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் நாட்களை கூட கொடுப்பாரானால் சத்தியத்தின் மறைபொருளை நாம் பார்க்க முடியும். நம்முடைய கண்களை மூடி இந்த புதிய வாரத்தில், புதிய நாளில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை இருதயத்திற்குள் வைத்துக் கொண்டு அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். பரிசுத்தம் இறக்கமுள்ள கிருபையுள்ள தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளில் உம்முடைய ஜீவ வார்த்தையை அடியார்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி நீர் அழிவுக்கு விளக்குகிறவராய்
அழிவுக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறபடினா உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் இன்றைக்கு இந்த வார்த்தையை எங்களுக்காக, எங்கள் சபைக்காக நீர் அனுப்பியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வழிகளில் ஒரு விசேஷித்த அற்புதம் நடப்பதாக எங்கள் செபங்களை ஏற்றுக்கொண்டு தேசத்துக்கு சேமத்தை அனுப்புகிறாங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டையா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நன்மை உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஆண்டவரே ஆறுதல் உண்டாகட்டும், வார்த்தையாகிய ஜீவன் உண்டாகட்டும். உங்களுடைய கல்வாரி கரத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த தெய்வம் தாமே எங்களை வழி நடத்துங்க. வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு நன்மையை நீங்க கொடுக்க போறீங்க. தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த கானான் தேசத்தை இன்றைக்கு புறஜாதிகளாகிய இஸ்ரவேலர்களாகிய நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம் என்று சொல்லி பிதா, குமார், பரிசுத்தாவியாகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடினவர்களாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.